இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமான மழை இருக்கும், இயற்கை அழிவுகள் வரும், போர் வரும். தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் blend of 5 puja oils from the house of Sunland. சுப்ரீம் மொபைல்ஸ் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க, 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. Indigus Photo durable exterior paint with Duro color technology. நிறைய ப்ரோக்ராம்ல நம்ம சொல்லியிருக்கோம், இயற்கை அழிவுகளால், நீரினால், நெருப்பினால், பஞ்சபூதங்களால் நமக்கு பிரச்சனைகள் வரும். சார், இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது பக்திய ஆன்மீகம் சார்ந்த விஷயம். மழை பெய்யறதுக்கும் ஜோசியத்துக்கு என்ன சார் சம்மதம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்களை வச்சு தான் வாழ்க்கை. சின்னதாக மழை பெஞ்சாலே நம்ம கொஞ்சம் தடுமாறுறோம் அப்படிங்கிறத ஒத்துக்கத்தான் வேணும். இந்த தடவை சென்னை தப்பிக்குமா? ஒரு நாளைக்கு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இல்லை ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா அந்த வடிகால் எல்லாம் வடிஞ்சிடும். ஒரே நாளில் 100 சென்டிமீட்டர் பெஞ்சா அது மாதிரியான வாய்ப்புகள் இந்த தடவை இருக்கு. டிசம்பர் வரைக்கும் சார் வெள்ளம் இருக்கும். ஒரு சில நடிகர்கள் தங்களுடைய பயணங்களை கிருத்திகையில் போயிருக்காங்க. ஆதிரை பரணி கிருத்திகையில் வழிநடப்பட்டார் தேரார். கரூர் சம்பவத்தை. ஆமாம், அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக செயல்படும். அது எனக்காகவோ உங்களுக்காகவோ இயற்கை நிற்கவே நிற்காது. அதனுடைய கடமையை அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். கரூர் சம்பவம் அழிவின் ஆரம்பம் அப்படின்றது. உலகமே போர் பதட்டத்தில் இருக்கு இல்லைங்களா? 2025 நம்ம நிறைய பேசியிருக்கோம், போர் பதட்டம் இருக்கும்னு. அதே மாதிரி சம்மர் சீசனில் வேறு மாதிரி பிரச்சனைகள், வறட்சி வரலாம், கரண்ட் பிரச்சனை வரலாம். 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் மாறும் வரைக்கும் இந்த இயற்கை அழிவுகளும், நீரினாலும் நெருப்பினாலும், மூத்த தலைவர்களாலும். இப்போ 2026 வருகை அப்படிங்கிறதே இந்த நீரின் அழிவிலிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். 12 மாதங்களும் 12 அனுபவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருடமாக 2026 இருக்கும். அடுத்த வருஷம் 2026 நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன் 2026 ஒரு புது முகம் ஒருத்தர் வரப்போறார். வணக்கம். இன்று நம்முடன் தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். மும்மாரி பொழிய வேணும், மக்கள் மனம் நிறைய வேணும்னு சொல்லுவாங்க ஒரு பக்கத்துலலாம். மழை பெஞ்சாதான் விவசாயம் அப்படிங்கிற ஒரு பதத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் இன்னைக்கு இந்த மாறி மழை பொழிஞ்சதுனாலேயே மக்கள் அன்றாடம் வாழ்வியலுக்கே சிக்கலாகிற அளவுக்கு மழை அதிகமாக பெய்யுது. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுங்கிறது மழைக்கும் பொருந்தும் போல. இப்போ வருண சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார், அதில் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான மழை எதனால் சார் ஏற்படுது? பொதுவாகவே ஒவ்வொரு நாட்டினுடைய சீதோஷ்ண நிலை அந்த பனி உருகிறதுனாலேயே அந்த சீதோஷ்ணம் மாறும், உஷ்ணம் மாறும், சீதோஷ்ணம் மாறும். அதே மாதிரி மழை காலங்களினுடைய தன்மைகள் மாறும். அதனால் லேண்ட்ஸ்லைடிங், பூகம்பங்கள் வரும், இப்படிலாம் இருக்கும். ஆனால் நம்ம 2019 இருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதனுடைய தாக்கங்கள் இருக்கும், இனி வரப்போகிற காலங்களில் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம 2019 இருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா எப்போ உங்களுக்கு 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்ததோ அன்னையில் இருந்து நமக்கு இதனுடைய தாக்கங்கள் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி கூட அந்த மழை காலத்தில் அது பெய்ய வேண்டிய மழை கரெக்டாக தான் வருது. ஆனால் மேக வெடிப்பு அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் போய்ட்டு சுனாமின்னு கேள்விப்பட்டதே கிடையாது, மேக வெடிப்புன்னு கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த மேக வெடிப்புலாம் ஏன் வருது, இங்கே என்ன அப்படி மாறிடுச்சு, மக்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சா அப்படின்னா கிரகங்களினுடைய சேர்க்கை மாறுது. 2031 வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம டிவைன்லேயே பார்த்தீங்கன்னா கலாட்டாவில் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய ப்ரோக்ராமில் நம்ம சொல்லியிருக்கோம், இயற்கை அழிவுகளால், நீரினால், நெருப்பினால், பஞ்சபூதங்களால் நமக்கு பிரச்சனைகள் வரும் சொல்லியிருக்கோம். தலைவர்கள் பயணத்தில் கவனமாக இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மூத்த தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் ஆயுள் பாவமும் பாதிக்கும்னு சொல்லியிருக்கோம். போர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேக வெடிப்புகள் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் ஜோதிடத்தில் நான் அன்றைக்கே சொன்னேன்னு சொல்கிறத விட இதனுடைய காசு என்ன வந்த பிறகு தான் நம்ம பேசுனது எல்லாரும் யோசித்து பார்க்குறாங்களே ஒழிய வருமுன் பார்க்கறது யாருமே கிடையாது. ஆனால் இது எல்லாம் கிரகத்தினுடைய ஸ்திதிகள்,
சனி வந்து உங்களுக்கு ரிஷபத்தை தாண்டணும். ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு மீனத்தில் இருக்கார். மீனத்தில் வக்கரத்தில் இருக்கார். புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம் வரைக்கும் அவர் வக்கரத்தில் இருக்கார். ஆகவே உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். இந்த மீனம் போய் மேஷம் போன பிறகு ரிஷபத்தை தாண்டின பிறகு தான் இயற்கை அழிவுகள் ஒரு வைப்ரேட்டிங் மோடில் ஜனங்க இருக்காங்க இல்லையா? செய்யும் தொழில், திருமண வாழ்க்கை, எதை எடுத்தாலும் பிரச்சனை. அது அரசியலாகட்டும். இப்போல்லாம் வந்து எதை பார்த்தீங்கன்னாலும் அரசியலோடு தான் நம்ம ரெஃபரன்ஸ் பேசுகிறோம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கறது இல்லாமல் போயிடுச்சு. ஆகவே இந்த இயற்கை காரணங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியான கிரகங்கள் வந்து சனீஸ்வரர். அவருடைய பார்வை செவ்வாயினுடைய வெப்பம் அதிகமாக இருந்து செவ்வாயும் சனியும் பார்க்கிற நேரத்தில், சேர்ற நேரத்தில், அந்த பார்வைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட இயற்கை அழிவுகள், மழையினால் பிரச்சனை வரத்தான் செய்யும். சார், இப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது பக்திய ஆன்மீகம் சார்ந்த விஷயம். மழை பெய்யறதுக்கும் ஜோசியத்துக்கு என்ன சார் சம்மந்தம்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கிரகம், அது பார்வை, அதெல்லாம் தான் காரணம். பேசிக் கனெக்ஷன் என்ன சார்? சார், உலகமே இயங்கிறது வந்து கிரகத்தினுடைய தாக்கம் தானே. காந்த அலைகளினுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு தானே கிரகங்களினுடைய தாக்கங்கள் எந்தெந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தினுடைய காலில் எப்படியெல்லாம் இருக்காருங்கிறத பொறுத்து தான் மக்களுடைய வாழ்க்கை அதை வச்சு தான் இருக்கும். இந்த வருஷம் அதிகமான மழை பெய்யுமா, மிதமான மழையா, பயிர் நல்லா இருக்குமா, கால்நடைகள் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஜோதிடத்தை வச்சு தானே பார்த்தோம். ஆடிப்பெருக்கு அன்றைக்கி எதுக்காக அந்த ஆடிப்பெருக்குன்னு சொன்னாங்க, அந்த மாதத்தில் எதுக்கு விதை விதைக்கணும்னு சொன்னாங்க. இதையெல்லாம் நம்ம அந்த நீர் வரப்புயரன்னு அதுக்கு தான் பாட்டு பாடினா. ஆகவே இந்த கிரகங்களினுடைய ஸ்திதிகளை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அதனால தான் அரசவையில் டெய்லி வந்து இன்னைக்கு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் வந்து அரசவையில் படித்தாங்க. இன்னைக்கு இப்படியெல்லாம் இருக்குது, இந்த நாள் இப்படி இருக்கும், சுபமான நாளாக இருக்கும். அரசனுக்கு வந்து இந்த நாள் சரி இருக்காது, பயணப்படக்கூடாது, பயணப்பட்டால் சில பிரச்சனைகள் வரும், உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். அது எப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், அதுக்கு எப்படிப்பட்ட தீர்வு கிடைக்கும் அப்படின்லாம் இந்த கிரகத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களை வச்சு தான் வாழ்க்கை. அந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுக்கு அந்த புத்தியை கொடுக்குது. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை கொடுக்குற மாதிரியே பூமி இயங்கிறதுக்கான காந்த அலைகளும் இந்த பூமியில் இருக்கக்கான சீதோஷ்ணம், உஷ்ணம், குளிர்ச்சி, மழை, இதெல்லாம் ஒவ்வொரு தமிழ் வருஷ பிறப்பும் பார்த்திங்கன்னா பாடல்களே எழுதியிருக்காங்க. அந்த பாடல்கள்லே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மழை இருக்கும், மழை இருக்காது, கால்நடைகள் விருத்தி, பால் விருத்தி, விருட்சம் வந்து நல்லா இருக்கும், வெள்ளம் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க பெரியவங்க அந்த 60 வருடத்துக்கு உண்டான பாடல்கள் எழுதியிருக்காங்க. இந்த தமிழ் வருடப்பிறப்புகளை கூட நம்ம சொல்லியிருக்கோம், இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அதிகமான மழை பெய்யத்தான் போகுது. ஆனால் இன்றைக்கி ஜோதிடம் பார்க்கறது வந்து யாருமே எல்லா நிகழ்ச்சியும் நடந்து முடிஞ்ச பிறகு தான் பார்க்குறாங்களே ஒழிய, நம்ம கெலாட்டாலே பார்த்தீங்கன்னா பழைய நிகழ்ச்சியில் நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்க போகுது, இது வந்து வரும், இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமான மழை இருக்கும், இயற்கை அழிவுகள் வரும், போர் வரும், மேக வெடிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சார், இப்போது சென்னையுடைய நிலைமை, இப்போ ஒட்டுமொத்த பார்வையும் சென்னையை நோக்கி திரும்பி இருக்கு. சின்னதாக மழை பெஞ்சாலே நம்ம கொஞ்சம் தடுமாறுறோம் அப்படிங்கிறத ஒத்துக்கத்தான் வேணும். இந்த தடவை சென்னை தப்பிக்குமா? பொதுவாகவே ஜோதிடம்னா ஏதோ சென்னைக்கு மட்டும்தான், நுங்கம்பாக்கத்துக்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே நீங்கள் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கை அழிவுகள், லேண்டிங் இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, நம்ம திருவண்ணாமலை நம்ம பார்த்தோம். திருவண்ணாமலை இயற்கை அழிவுகள் வரும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்தது, போர் வந்தது, இயற்கை அழிவுகள் வந்தது. இப்போ அதே மாதிரி இப்போ டெல்லியில் வந்து உங்களுக்கு வெள்ளம் இல்லாமல் இருக்கா? கல்கட்டாவில் இல்லையா? ஆந்திராவில் இல்லையா? கர்நாடகாவில் இல்லையா? பெங்களூரில் இல்லையா? மைசூரில் இல்லையா? எல்லா இடத்துலையும் மழை இருக்குது. அதற்கு உண்டான வசதி வாய்ப்புகள் ஒரு சில இடத்துல செஞ்சாங்க, ஒரு சில இடத்துல மிக அதிகமான மழை. சார், ஒரு நாளைக்கு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இல்லை
ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா அந்த வடிகால் எல்லாம் வடிஞ்சிடும். ஒரே நாளில் 100 சென்டிமீட்டர் பெஞ்சா ஒரு மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழையை ஒரே நாளில் பெஞ்சா எப்படி இருக்கும்? அந்த வடிகால் எப்படி வாங்கும்? அது மாதிரியான வாய்ப்புகள் இந்த தடவை இருக்குது. டிசம்பர் வரைக்கும் சார், நான் மறுபடியும் சொல்கிறேன், சனீஸ்வரர் வக்கரத்தில் இருக்கார் மீனத்தில், குருவும் வக்கரத்தில் இருக்கார். வக்கரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, அதிசாரமாக கடகத்துக்கு போகிறார். குருவனுடைய பார்வை சனீஸ்வரருக்கு உண்டு. மிதுனத்தில் இருக்கும்போதாவது இருக்காது. இப்போ அவர் அதிசாரமாக வந்ததுனால குருவனுடைய பார்வை சனீஸ்வரருக்கு உண்டு. அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வராது. இருந்தாலும் வெள்ளம் இருக்கும். இந்த வெள்ளம் இருக்கும் வடியும், இருக்கும் வடியும். முன்ன மாதிரி ஒரு வெள்ளமாக போகும், அதீதமான வெள்ளம் இருக்கும் அப்படிங்கிறது அந்த குரு பார்வையினால். ஆனால் குரு பார்வை எவ்வளவு நாள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் யதாஸ்தானமான மிதுனத்துக்கு வந்துடுறார். அதுவே டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போல்லாம் காலத்தினுடைய கோலங்கள் மாறி போகுது, பருவம் தவறி போயிடுது. அக்டோபர் மாதத்துலேயே டிசம்பர் மழை பெய்யுதே சார், அப்புறம் எதுக்கு நம்ம டிசம்பர் 5ஆம் தேதி வரை வெயிட் பண்ணணும்? கரெக்டு. அதே மாதிரி தை மாதம் கூட மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கார்த்திகை போனால் மழை இல்லை, அதுக்கப்புறம் காற்று தான் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. இப்போ தை மாதத்தில் கூட மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பருவ காலங்கள் மாறுகிறது, வாழ்க்கை முறை மாறுகிறது, எல்லாமே டோட்டலாக மாறுகிறது. இப்போ நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி உருகி அங்கங்கே உங்களுக்கு நீர்மட்டம் உயர்கிறது. அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் இல்லாமல் இருக்கா? அதீதமான மழை பெஞ்சு வெள்ளம். ஏன் நீங்கள் சைனா எடுத்துங்களேன், சைனாவில் வந்து அதிகமான வெள்ளம், அந்த பிரிட்ஜெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வெள்ளம். இந்த கிரகத்தினுடைய தாக்கம்தான், இந்த பிரபஞ்சத்தினுடைய தாக்கம் என்னன்னா, சனீஸ்வரர் வந்து கோல்டு கிரகம், செவ்வாய் வந்து வெப்ப கிரகம். இதை எல்லாத்தோட குரு பார்க்கலை. குருவும் வக்கரமாக இருக்கார், அவரும் அதிசாரமாக இருக்கார். நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் கூட அந்த குரு வக்கரமாகி அதிசாரமாக ஆகிறதுனால தான் தங்கத்தினுடைய விலை இப்படி ஏறிட்டு இருக்கு. ரொம்ப பயங்கரமாக 1 லட்சம் ரூபாய்க்கு போயிடுச்சு. வெள்ளியினுடைய விலையும் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு யதாஸ்தானத்துக்கு குரு வரும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டும் குறையும், மழையும் நமக்கு சேஃபாக இருக்கும். நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் மாறும் வரைக்கும் இந்த இயற்கை அழிவுகளும் நீரினாலும் நெருப்பினாலும் மூத்த தலைவர்களாலும் பயணத்திலையும் கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்த்துடுங்க. 9 மணிக்கு மேலே பயணம் போகாதீங்கன்னு நம்ம தலைப்பாட அடிச்சுக்கிட்டோம் இல்லைங்களா? எத்தனை முறை சொல்கிறது? இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த விளக்கம் கேட்குறதுனால சொல்கிறேன். அடுத்த வருஷம் 2026 நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஏப்ரல் மாதம் கரெக்டாக வந்து 20ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதிக்குள்ளே எலெக்ஷன் டேட் வந்துடும். இந்த 10 நாளைக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும். அந்த டேட் கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது, சனி வக்ரன் இருக்குது, சனி வந்து வாக்கிய பிரகாரம் பயிற்சி இருக்குது. 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் ஒரே இடத்துல சேர்க்கை இருக்குது. சனி செவ்வாய் கூட்டு இருக்குது, சனி செவ்வாய் பார்வை இருக்குது. 12 மாதங்களும் 12 அனுபவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருடமாக 2026 இருக்கும். எல்லாத்த விட விஜய் ஜாதகம் பாருங்கள், எடப்பாடியார் ஜாதகம் பாருங்கள், உதயநிதி ஜாதகம் பாருங்கள். நான் அவர் ஜாதகத்தை பார்த்துட்டேன் சார், அவர் எனக்கு ஃப்ரெண்டு. இவர் ஜாதகம் நான் பார்த்துட்டேன், அவர் எனக்கு ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இன்று சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் 2026 ஒரு புது முகம் ஒருத்தர் வரப்போகிறார். அந்த புது முகம் டாமினேட் பண்ண போகிறார். அந்த புது முகம் யார்? அதுதான் நம்ம கெல்லாட்டாவில் பேச போகிறோம். டெஸ்ட் வச்சிட்டிங்க. நிச்சயமாக உங்களுக்கு 2025 பார்த்தீங்கன்னா சார், 2025 தள்ளனா போகுதுன்னு நினச்சிங்க சார். போர் வரும்னு நீங்கள் நினச்சிங்களா? மழை இந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்களா? நாங்கள் எல்லாம் சொல்லாமல் இருந்தோமா? எல்லாரும் உங்களுக்கு புது வருட பிறப்புக்கு பலன் சொல்லியிருக்கோம்,
தமிழ் வருட பிறப்பு பலன் சொல்லியிருக்கோம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருங்க. ஜாக்கிரதையாக பயணத்தில் ஜாக்கிரதையாக இருங்கன்னு நான் சொன்னேனே, யாராவது ஒருத்தர் கேட்டிங்களா? அந்த பயணம் தானே இப்போ நமக்கு பிரச்சனையை கொடுத்து இருக்கு. இயற்கை அழிவுகள் இருக்கும்னு சொன்னேனே சார். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சார், 100 பேர் இருக்கிற இடத்துல அந்த 100 பேருக்கு தேவையான மழை பெய்யும் போது உங்களுக்கு வெள்ளம் இருக்காது. அந்த 100 பேருக்கு அதிகமான ஒரே நாளில் கிடைக்குது. கிடைக்கும்போது அது அந்த தண்ணி போக மாட்டேங்குது. நம்மளுடைய வளர்ச்சி அது அந்த இயற்கைக்கு வளர்ச்சிக்கு வேகமாக இல்லை. நீங்கள் அந்த இதெல்லாம் எவ்வளோ வந்து மழை பெய்யுதுன்னு கணக்கு போட்டு பாருங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளாவை விட, கர்நாடகத்தை விட தமிழ்நாட்டில் அதிக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ 2026 வருகை அப்படிங்கிறதே இந்த நீரின் அழிவிலிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு எடுத்துக்கலாமா? இந்த சனியும் செவ்வாயும், சனியும் குருவும் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் குரு பார்வை சனிக்கு இருக்கிறதுனால மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வடிகால் தண்ணி வந்து ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரத்தில் வடிஞ்சிரும். முன்ன மாதிரி 1 வாரம் 2 வாரம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன காரணம்னா, உங்களுக்கு அந்த குரு பார்வை இருக்குது. கடகத்தில் போய் உச்சம் பெற்று வக்கரம் பெற்ற குரு சனீஸ்வரரை பார்க்குறார். ஆனால் இந்த ராகு கேது மட்டும்தான் சனீஸ்வரருடைய வீட்டில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நிச்சயமாக மழை இருக்கும். அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். கண்ணும் இமையும் பிரிக்க முடியாது, அதே மாதிரி டிசம்பரையும் புயலையும் பிரிக்கவே முடியாது. புயல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு இந்த பஞ்சாங்கம், விஸ்வாவசு வருடம் இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப அதுக்கான சாநித்தியம் என்ன, எப்படி இருக்கு? பொதுவாகவே நம்ம பஞ்சாங்கத்தை வந்து தினம் தினம் படிக்கணும். தினம் தினம் கிரகத்தினுடைய இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது, நமக்கு எப்படி இருக்குது, இன்னைக்கு என்ன நட்சத்திரத்தில் பிறக்குது, என்ன திதியில் பிறக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு சில நடிகர்கள் தங்களுடைய பயணங்களை வந்து கிருத்திகையில் போயிருக்காங்க. ஆதிரை பரணி கிருத்திகையில் வழிநடப்பட்டார் தேரார், பாம்பின் வாய் தேரைதானே அப்படின்னு பழமொழியே இருக்குது. இந்த ரெஃபரன்ஸை யாராவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. நீங்கள் அந்த டேட்டில் போய் பாருங்கள், அன்னைக்கு கிருத்திகையா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். கரூர் சம்பவத்தை. ஆமாம், அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக செயல்படும். அது எனக்காகவோ உங்களுக்காகவோ இயற்கை நிற்கவே நிற்காது. அதனுடைய கடமையை அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கரூர் சம்பவம் அழிவின் ஆரம்பம் அப்படின்ற, அழிவின் ஆரம்பம் நான் சொல்ல வரல. அந்த நாளில் பயணப்படுறதும், கிருத்திகையில் போய் பயணப்படுறதும், இரவில் ஜாக்கிரதையாக இருங்கன்னு நான் 1 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேனே. ஒரு ஜோதிடனா நீங்கள் என்ன நினைக்கலாம்னு, ஒரு நண்பனாக நீங்கள் வந்து நான் சொன்னதை ஒரு இரவு வரைக்கும் தள்ளாமல் இருந்திருக்கலாம் இல்லைங்களா? எப்பவுமே இரவில் யாருக்கு பலம், பகலில் யாருக்கு பலம்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால தான் இரவு பயணம் வேண்டாம் வேண்டாம்னு நான் சொன்னேன். 2025 எத்தனை பேரை நம்ம இழந்திருக்கோம் கணக்கு போட்டு பாருங்க. அவங்க இழந்துருவோமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. அப்போ அரசியல் தலைவர்கள் வந்து கொஞ்சம் அஸ்தமனத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிடணும். நிச்சயமாக ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். எல்லா அரசியல் தலைவர்களும், மூத்தவர்களும். இப்போல்லாம் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகள் மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பொதுமக்களை பற்றி பேசணும் இல்லைங்களா? மற்ற செக்டாரை பற்றி பேசணும் இல்லைங்களா? வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா? நீங்கள் அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி ஆயிடும்னு நீங்கள் நினச்சிங்களா? அமெரிக்காவினுடைய பொருளாதாரமே இப்போது ஒரு காலத்தில் வந்து அவங்க தான் கொடி கட்டி கோல வச்சுனாங்க. இன்றைக்கி எப்படி இருக்காங்க பாருங்கள். அந்த பாலிசி கரெக்டாக ரைட்டாக தப்பா அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் அந்த புத்தி கொடுக்கறது யார்? அந்த கிரகங்கள் தான் அந்த புத்தி கொடுக்குது. நேற்று வரைக்கும் உலகம் முழுவதுமே தன்னுடைய கை விரலில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்தியா வந்து முன்னேறி இருக்கு. இவங்க எதிரில் வந்து உலக வேர்ல்டு ட்ரேட் வார் வந்தால் கூட நாம் சமாளிச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். அப்படின்னா தெளிவான சிந்தனையும் தெளிவான கால்குலேஷனும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா கிரகங்கள் சரியே கிடையாது. ஒரு பக்கம் போர், ஒரு பக்கம் ட்ரேட் வார், ஒரு பக்கம் மெட்டல் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் ஹைக்கு. ஆனால் நல்ல யோசனை பண்ணி பாருங்கள்,
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தாக்கம் எதுவுமே மக்களை போய் சேராமல் இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி வந்து எங்கேயுமே அடிபடாமல், நீங்கள் எல்லா கண்ட்ரியும் பாருங்கள், நம்ம சுற்றி இருக்கிற நேபாள் பாருங்கள், ஸ்ரீலங்கா பாருங்கள், கல்கட்டாவில் பக்கத்தில் இவங்களெல்லாம் போர் பிரச்சனை, உள்நாட்டு கலவரங்கள். பாகிஸ்தானில் பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே. அந்த பக்கம் ரஷ்யாவுக்கு போர் பதட்டம், உலகமே போர் பதட்டத்தில் இருக்குது இல்லைங்களா? 2025 நம்ம நிறைய பேசியிருக்கோம், போர் பதட்டம் இருக்கும்னு. பாகிஸ்தான் போர் வருமா அப்படிங்கிறத நிறைய யாரும் அசியூம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம கலாட்டாவில் ஏற்கனவே பேசியிருக்கோம், போர் வரும். ஆனால் இதையெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு ஓரளவுக்கு வந்திருக்கோம். மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறுது அப்படின்னா, கடகத்தில் வந்த குரு சனீஸ்வரரை பார்க்கறதுனால 9ஆம் பார்வையாக பார்த்துடுறார். ஆகவே தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுது. அந்த பார்வை இல்லைன்னா, அந்த பார்வை டிசம்பர் 5 வரைக்கும் தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், கவனமாக இருக்கணும். மூத்தவர்கள், கட்சி தலைவர்கள் பயணத்தில் கவனமாக இருக்கணும், சாப்பிட்றது கவனமாக இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். சாதாரண மனிதர்கள் கூட 12 ராசிக்காரர்கள் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மழை காலங்களில் ஒதுங்கி நிற்கிறது நல்லது. இந்த மழை நிச்சயமாக பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி சம்மர் சீசனில் வந்து வேறு மாதிரி பிரச்சனைகள், வறட்சி வரலாம், கரண்ட்டு பிரச்சனை வரலாம், அந்த டைமில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இன்றைக்கி இருக்கிற முகங்களில் புது முகம், ஒரு முகம் வரும். அந்த முகம்தான் மிகப்பெரிய திருப்பத்தை அரசியலில் கொடுக்கும். சாமானிய மனிதர்களுக்கான ஜாதகம், ஜோசியம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. சாமானிய மனிதர்கள் எடுத்துக்குவோம். இப்போ சென்னையை பொறுத்த மட்டும் மழை பெய்யுது அப்படின்னா, அடையாறு ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம வந்து உற்று நோக்கணும். அவங்களுடைய வாழ்வியல், ஒவ்வொரு மழை பெய்யும் போதும் ஒரு சாமானியன் வீட்டில் 10,000 20,000 ரூபாய்க்கு ஆண்டுக்கு ஒரு தடவை அவங்க வந்து சேதத்தை சந்திக்கிறாங்க. டிவி தண்ணியில் முங்கிருது, இல்லை தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே கட்டிலை வெளியே எடுத்து போட முடியாதனால கட்டில் வந்து இந்த கோந்து போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஈரமாகி ஒரு மெத்தைகள், வீட்டு பொருட்கள் மிதக்குது. அப்படிங்கிற மாதிரியான சூழலில் சாமானிய மக்களுக்கு இந்த பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? சாதாரண மக்களுக்கு நான் ஒன்றாங்க சொல்கிறேன், அவங்களுக்கு வாழ்வாதாரம் அரசாங்கம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க காவாவில் வந்து வீடு கட்டிக்கிறாங்க, நீர்வழி பாதையில் வந்து இருக்காங்க, கூவ நதி கரையில் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு அப்போவே ஒரு வீட்டு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? அது பண்ணி கொடுத்து இருந்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது நீங்கள் மீனை பிடிச்சி கையில் கொடுக்கறத விட எப்படி மீன் பிடிக்கணும்னு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மீனை பிடிச்சிக்க போகிறாங்க, மீதி மீனை விற்க போகிறாங்க, தேவையான பொருளை வாங்கிக்க போகிறாங்க. மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, மீன் பிடிச்சி நீங்கள் தராதிங்க. ஆக ஜோதிடத்தில் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்வியல் ஆதாரங்கள் வேறு. எனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி அவங்கெல்லாம் கரையில் இருக்காங்க சார் அப்படின்னு பேசுறது மிகப்பெரிய தவறு. அரசியல் காரணங்கள், ஓட்டுனுடைய காரணங்கள், வாழ்வாதாரங்கள் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதை நம்ம யோசிக்கணும். 10-50 பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு மறு வாழ்க்கை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லைங்களா? எத்தனை முறை நீங்கள் பண்ணி கொடுத்தாலும் அவங்க மறுபடியும் அதே இடத்துல வந்து குடிசை போடாமல் பார்த்துக்கலாம் இல்லைங்க. நீங்கள் பில்டிங் கட்டிக்கிற அந்த இடத்துல வேறு இடம் கொடுத்த உடனே மறுபடியும் அந்த இடத்துக்கு எப்படி வராங்க? நீங்கள் பீச் பக்கம் போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கட்டிடங்கள்லாம் நீங்கள் வந்து முறையாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது அவங்கெல்லாம் வாழ்வை ஆதாரம் சிறக்கும் இல்லையா? ஆகவே ஜோதிடம் என்பது வேறு, அரசியல் வாழ்வாதாரம் என்பது வேறு. இதை இரண்டும் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு ஜோதிடர்கள்லாம் அரசியல்வாதிகளாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சரி வராது. அரசியல்வாதிகள் வேறு, ஜோதிடர்கள் வேறு. ஜோதிடங்கிறது கிரகத்தினுடைய தாக்கம் இன்னைக்கு எப்படி இருக்கும், அந்த கிரகங்களுக்கு வந்து அரசனா ஆண்டியாங்கிறதுலாம் தெரியாது. அது செய்ய வேண்டிய கடமையை அது செய்யுமே ஒழிய அதற்கு யார் என்ன அதிகாரியா, அவர் யார் டாக்டரா அப்படிங்கிறதுலாம் அதுக்கு புரியாது. கிரகங்கள் தன் கடமையை செய்யும், நீங்கள் உங்கள் கடமையை செய்தால் ஆனந்தமாக வாழலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.
Deebajodi Panchadeebam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க 20000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. Indigus Photo, durable exterior paint with Duro color technology.